தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு நிறைய பேசுவோம், உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். இல்லை, மக்கள் தீர்ப்பில் எனக்கு அப்படியே மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புங்கிற இதெல்லாம் நான் அந்த அந்த போக்கில் போகிறதே இல்லை. ஏன்னா பொது கருத்தை உருவாக்கக்கூடிய காலத்தில் இருக்கோம். டெக்னாலஜி மனிதர்களுடைய பர்சனாலிட்டியில் ஒரு தாக்கம் செலுத்துகிற காலத்தில் இருக்கும். இது இந்த ஓட்டிங் என்னுடைய மதிப்பீடு, இது என்னோட இதுன்னு சொல்லலை. நான் இதை உறுதியாக நம்புறது என்னென்னா, இது ஒரு மக்களினுடைய நடத்தை மாற்றத்தின் விளைவு. நடத்தை மாற்றம் சரியான புரிதல் இல்லாமன்றது. அதாவது அவர்களுடைய அந்த கிரைட்டீரியா இருக்குல்ல, ஒரு தேர்வு செய்கிற கிரைட்டீரியா ஒரு விளையாட்டுத்தனமான ஒன்னோட, அல்லது இதில் 3 கேட்டகரி எடுத்துக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு செக்ஷன் ஒரு ஏபொலிட்டிக்கலாக இருக்காங்க, அரசியல் விவாதங்கள்லே இல்லை, அவர்கள் அரசியல் குறித்து அவங்களுக்கு கரிசனமே இல்லை, செய்திகள் தினசரி செய்திகள் குறித்து எந்த அக்கறை இல்லாமல் நான் சொல்லலை, அவர்களுக்கு அது குறித்து எந்த அறிமுகமும் இல்லாமல் வளர்க்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு அரசியல் ஸ்பேஸ் கிடைக்கும் போது விஜய் மாதிரி ஃபன், என்டர்டெயின்மெண்ட், எந்த கஷ்டமும் இல்லாமல் வெறும் வைப், ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு கூடிய ஒரு எளிமையான அரசியல் பாதை ஒன்று அவர்களுக்கு தரப்படுது. அவர்கள் அதை கொண்டாடுறாங்க. அது ஒரு செக்ஷன். அது இந்த ஓட்டு போட்ட 35ல் மெஜாரிட்டி அவர்கள் இருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அடுத்ததா வெறும் சினிமாவை மட்டுமே நுகர்ந்து இவங்களும் அதில் தான் வருவாங்க. பட் சொல்கிறேன், எந்த சினிமா மட்டுமே எல்லாவற்றையும் சினிமாத்தனமாக அணுக கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் போர் அடிக்குது, எதுக்கு எல்லாத்தையும் பழசே பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் ஒரு சேஞ்ச் வேணும், புதுசாக ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும். எதுக்கு ஐஃபோனு, எதுக்கு பழைய ஃபோனை மாற்றிடு, எதுக்கு பழைய டிவியை மாற்றிடு அப்படிங்கிறது. டிவிக்கு சரி, அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அப்பா அம்மாங்கிறது பெரிய ஒப்பீடு. ஏன்னா அரசியலில் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், நான் அதில் மறுப்பு சொல்லலை. எல்லா விஷயங்களையும் அது மாற்றத்தை சொல்ல முடியாது. ஒரு சேஞ்ச் வேணும், போர் அடிக்குது அப்படின்னு அரசியல் ரீதியாக போர் அடிக்கிறத ஒரு தகுதியாக, ஒரு காரணமாக சொன்னவர்கள் ஒரு பக்கம் உண்டு. அரசின் மீது கோவத்தில் இருக்கவங்கன்னு ஒரு பக்கம் இருக்கலாம். அல்லது இவங்க அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக, ஒரு தரப்பின் மீது கோவம் கிடையாது, பழி தீர்க்கிறதுக்காக, எங்கள் இதுக்கு இப்போ நீங்கள் எங்கள் ஆளுங்களுக்கு சகாயம் பண்ணலை, இப்படி உங்களுக்கு ஒரு தோல்வி வந்தால் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. எல்லாமே சேர்ந்து தான் திமுக இது 4மே இருக்கு. இதில் இந்த சமன்பாட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது நான் சொன்ன மதிப்பீடு. ஆனால் இதில் ஒன்றுன்னா கட் பண்ணிட்டே வருவோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய இடத்துல நம்ம பேசும்போது எங்கள் பிள்ளை சொன்னா, குழந்தை சொன்னா, என்னுடைய பிள்ளைக்காக போட்டேன், என்னுடைய மகளுக்காக போட்டேன், வீட்டில் வற்புறுத்தலின் காரணமாக நான் விசிலுக்கு போட்டேன், அதுலேருந்து தான் நமக்கு இந்த வேட்பாளரே தெரியல, வேட்பாளருடைய முகம் தெரியல, அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இதில் நிறைய விழுந்திருக்கு ஓட்டு. இதை எப்படி பார்க்க? இதை அதாவது இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு பைக்கு கொடுக்காதீங்கடான்னு சொன்னால் அதை நம்மளை கிரிஞ்சா பேசுகிறோன்னு சொன்ன ஆட்கள் உண்டு நம்ம ஊரில். இது குழந்தைங்களை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் அவங்க சொன்ன உன் குழந்தை அழுது நீ உன்னால் ஒரு தேர்தலை கையாளுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளை எப்படி வளர்த்துருப்பீங்க? இல்லை, குழந்தைகளுக்கு அந்த அறிவு கிடையாது, இருக்காது. இல்லை, இவங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லைங்கிறேன். குழந்தைகளுக்கு சீரியஸ்னஸ் இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு கிரைட்டீரியாவை வச்சுட்டு உங்களால் ஒரு கேண்டிடேட்டை தேர்வு செய்ய முடியும்னா, அப்புறம் நீங்கள் இப்போ ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதுக்கும் நல்லாட்சி வேணும்னு கேட்குறதுக்கும் அப்புறம் உங்களுக்கு குறைந்தபட்சம் என்ன இது இருக்கும்? எனக்கு இல்லை ஒரு ஹிந்துத்துவக்காரனோட மாதிரி எடுத்துக்கோமே, அவன் மூளையில் ஒரு விஷயம் நம்புகிறான், இது முஸ்லீம் நாடாயிடும் அப்படின்னு அவன் நம்புகிறான், அதனால் ஹிந்துத்துவா வரணும்னு அவன் நினைக்கிறான்னு கூட வச்சுக்குவான். ஒரு தீவிர வெறி ஹிந்துத்துவா இல்லாமல் ஹிந்துத்துவாவை நம்புகிறவங்க அந்த பலியாக இருக்காங்கன்னு நம்புவோம். அவங்ககிட்ட நீங்கள் உரையாடல் நடத்தலாம். நான் என் புள்ள அழுவாமல் இருக்கிறதுக்காக ஓட்டு போட்டேன்றவங்கள்ட்ட நீங்கள் என்ன டைலாக் பேசுவீங்க? இது இன்னொன்று, இந்த ஏபொலிட்டிக்கலாக இருக்கிற செக்ஷன் நாம் வெறும் ஜென்சி இருக்கும்னு நினச்சோம். நோ, பெருசுங்களோ அதில் எல்லாருமே இருக்காங்க, நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. ஒரு தகவல் கேட்டேன், அந்த அவ்வளோ பெரிய மனுஷன் கையெடுத்து கும்பிட்றான், அதுக்காக போட்டேன்னு ஒருத்தர் சொன்னாங்களா. என் பேரன் கனடாலேருந்து விநாயக முருகன் எழுதியிருக்காரு, என் பேரன் கனடாலேருந்து சொன்னான் அதனால் நான் போட்டேன்னு சொல்லிட்டு. இந்த சீரியஸ்னஸ் இல்லாத நடத்தை அது எவ்வளோ பெரிய சமூக பிரச்சனைன்னு மட்டும் யோசிங்க. சீரியஸ்னஸ் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நலன் குறித்து எப்படி முடிவெடுப்பீங்க?
சீரியஸ்னஸ் இல்லைன்னா உங்களுடைய பொழுதுபோக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க. இந்த ஆபத்தான இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது அவனோட சாய்ஸ் தானே, நாம் ஏன் அதை ஏன் வேணாங்கிறோம்? ரேஷ் டிரைவிங் அதுன்னா அவனோட போய் தொலையும். ரேஷ் டிரைவிங் அது ஒருத்தனோட விருப்பம், அது ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை புரட்சின்னு சொல்ல முடியுமா? இதில் இவர்கள் இந்த தேர்வு வந்து ரொம்ப இதில் சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சிலர் வந்து ரொம்ப அதீதமாக கொண்டாடுறாங்க. ஒரு பொது தொகுதியில் தலித்தை நிறுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படி சொல்லப்படுது. அதெல்லாம் சும்மா சாக்கு. சரியா? இதுதான் ஆட்டோ டிரைவர் வந்து இதாயிட்டாரு, அப்பா அடிச்சு. இப்போ திருத்தணி பக்கத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு நடந்துச்சு. பசங்களே அப்பா அடிச்சு கொண்டுட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கினாங்க. இன்சூரன்ஸ் பெனிஃபிட் தான். இன்சூரன்ஸு வீட்டுக்கு வர்ற அவங்க குடும்பத்துக்கு ஆகும். அப்போ செஞ்ச செயலை நியாயப்படுத்த முடியுமா? அது அப்பாவை கொண்டுட்டாருன்னு மட்டும் ஏன் பார்க்குறீங்க? அதான் இன்சூரன்ஸ் வந்துருக்குல்லன்னு எதாவது பேச முடியுமா? எப்படி இருந்தாலும் ஒரு செத்தான போயிருப்பாரு, அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சுலன்னு பேச முடியுமா? இதை மாதிரி ஏதாவது ஒரு தண்டகர்மாந்திர லாஜிக்கை பேசிகிட்டு இருக்காங்க. 75 தொகுதிகளில் தலித்துகளை நிறுத்தினாங்கன்னு வருது. ஒரு இன்னொரு பரவசம் ஒன்று, முதல் முறையாக ஒரு மாற்றுத்திறனாளியை ஜெயிச்சிருக்க மாற்றுத்திறனாளி கேண்டிடேட் வந்திருக்காருன்னு சொல்லுது. எனக்கு எங்கே போய் முட்டிக்கிறதுன்னெல்லாம் தெரியல சீரியஸ்லி. இதெல்லாமே பல கட்சிகளில் நடந்தது. காங்கிரஸில் முக்கியமான லீடராக இருந்தவர்கள் ஒருத்தர், எனக்கு ஆந்திராலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், 2 கால் போலியோ, அவர் வந்திருக்காங்க. கட்சிகளில் வந்து இவங்களை வந்து திருநங்கைகளை வந்து கட்சிகள் வந்து இது கொடுத்துருக்கு. இதை மாதிரி இதை கணக்கெடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கேட்டால் அந்த மாதிரியான பரவசத்துக்குள்ளே ஆட்படவே கூடாது. இன்னொன்று, இது எல்லாமே பொய்யும் கூட. எல்லா வன்னியர் மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல வன்னியர் தான் நிறுத்தியிருக்காங்க. கள்ளர் முக்குளத்தோர் அந்த மாதிரியான ஆட்களை அங்கே தான் நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வெற்று சமாதானங்கள். விஷயம் என்னன்னு சொன்னால், இது இவர்களுடைய பொலிட்டிக்கலாக இவங்க எவ்வளோ சீரியஸாக இருந்தாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. 2வது, இந்த தாக்கத்தை செலுத்தி இருப்பது அவர்களே. வந்திருக்கிற தரவுகள் சொல்கிறது என்னென்னா, சமூக ஊடகங்களின் வழியே, சமூக ஊடக அடிமைத்தனத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதன் வழியாக பரப்புரையை மேற்கொண்டு, பரப்புரைனா எந்த சீரியஸ்னஸும் இல்லாத பரப்புரை, பஞ்ச் டயலாக் வச்சுக்கிட்டு குத்துப்பாட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் முழுமையான அது எல்லா கட்சியும் இல்லாமல் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதையே முழுமையான பிரச்சார, அது மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் இல்லை. அதை தாண்டி எதுவுமே இல்லை. விஜய் மூஞ்சுக்காகத்தான் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இதை விட ஒரு ஆபத்து என்ன இருக்கு? அதிகாரம் பரவலாக இல்லாமல் ஒருவருடைய அப்ரூவலை மட்டுமே நம்பி ஒரு கட்சி இயங்கும்னா அதை விட ஒரு ஆபத்து ஏதாவது உண்டா? அவருக்கு பிடிக்கல, ஜெயலலிதாவை சொன்னா தான் நான் ஷட்டரை திறப்பேன் செம்பரம்பாக்கம்னாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்னைக்கு செம்பரம்பாக்கத்தை போல எல்லா துறையிலையும் அதீதமாக அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இது அத்தனைக்கும் இவரோட ரூம் கதவு திறந்தா தான் பதில் கிடைக்குங்கிற ஒரு சூழல் இருந்தால் இந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன். இப்போவும் செல்லப்பிள்ளையாக தானே இருக்காங்க அவங்க. 108 தொகுதிகள் ஜெயிச்சாச்சு. 108 தொகுதிகள் ஜெயிச்ச பிறகும் இவர் வந்து சின்னமும் செல்லப்பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் எனக்கு கொண்டு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்க எல்லாரும் வருவாங்க, இந்த ஒரு மனோபாவத்தில் இருக்காங்க. இந்த சூழல் நம்ம அநேகமாக தமிழ்நாடு மாட்டிகிட்டு இருக்கிற மிக வர்ஸ்ட் சுச்சுவேஷன் இதுவாக தான் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்குது இப்போ இன்னைக்கு இருக்கிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா. முதல்ல தாவேகா ஆட்சி அமைக்கிறது, அதுதான் நியாயப்படி பார்த்தா அதான் சரியாக இருக்கும். 107 தொகுதி இருக்குது, காங்கிரஸ் கூட இருக்காங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? ஒரு நபர் அப்ரூவல், இவரோட தலைமை தான். இப்போ எந்த இதுவும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எந்த பெரிய உழைப்பும் இல்லாமல் ஒரு செக்ஷன் வந்திருக்கு, எந்த அனுபவம் இல்லை. ரொம்ப வேர்ஸ்ட் பொருளாதார சூழ்நிலையில் ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இவங்க வந்திருக்காங்க. இந்த சூழலில் இவங்க இப்போவே ஒரு சாதாரண முடிவுக்கே என்னன்னு தெரியாது. எலெக்ஷனுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புன்னு ஒன்று கிடையாது. சும்மா வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்ல, இந்த மாதிரி இல்லை. இவங்க 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தினா ஜெயலலிதாவோட 91-96 மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தரை திருப்திப்படுத்துகிற மாதிரி முரட்டு அரசாங்கமாக அது இருக்கும். இதை தமிழ்நாடு தாங்க முடியாது. பிஜேபியோட ப்ரெஷருக்கெல்லாம் இவங்க எப்படி ஈல்ட் ஆவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டேமேஜாக இருக்கும். அதை மீறி நடத்துகிற அளவுக்கு இவருக்கு கட்ஸ் இருக்கும்னு நான் நம்பலை. அண்ட் மோர் ஓவர் உள்ளுக்குள்ளேயே ஆர்எஸ்எஸோட கை நிறைய இருக்குது. இல்லை, நீங்கள் திருப்பரங்குன்ற மாதிரியான விஷயங்கள் எப்படி பிஎம் ஸ்ரீ எல்லாம் சிம்பிளாக ஒரு இதில் போட்டுருவார். ஆமாம், எனக்கு தெரியும், என் ஸ்கூலை பார்த்துக்க எனக்கு தெரியும்,
எங்கள் அண்ணனுக்கு தெரியும் இந்த ஸ்கூலை பார்த்துக்கன்னு இவங்க கட்சி ஆர்கியூ பண்ணும். இது ஒரு டேமேஜ். விஜய் ஆட்சிக்கு வருவது என்பது அந்த பிம்ப அரசியல், எந்த கட்டுப்பாடற்ற ஒரு ஒரு பாலிட்டிக்ஸு, இது வரைக்கும் அரசியலில் ப்ரெஷர்னு ஒன்று ஃபேஸ் பண்ணாமல் ஈவன் 40 பேரோட மரணத்தில் கூட ப்ளேம் பாலிட்டிக்ஸை எடுக்க முடிகிற ஒரு அரசு அமைந்தால் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. இது ஒரு டேஞ்சரு. அடுத்தது என்ன, சரி வேணாம், யாருக்கும் வேணாம், யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ விசிகாவோ கம்யூனிஸ்டோ அங்கே போனாங்கன்னா இவர்களுடைய நடத்தைக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி ஆகும். அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும். ஒரு கட்டத்துக்கு பிறகு என் மூஞ்சி தான் எல்லாமேன்னு அவர் நம்பினா, விஜய் நம்பின பிறகு இவர்களை ரொம்ப சுலபமாக விளக்கமாத்தால என்னோட உதிர்ந்த ரோமங்கள் அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு போனவங்களை ஜெயலலிதா சொன்னாங்க. அப்போது அதை போல இவர்கள் நடத்தப்படுவார்கள். எனக்கு அதில் 99% நம்பிக்கை இருக்கு. இவங்க அந்த எச்சரிக்கை உணர்வு தான் கூட்டணி வைக்கிறதுக்கு அது நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும். நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பெரும்பாலும் நடத்த நம்ம ஏறக்கூடிய படகு தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மூழ்கி போச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்பவே கூட அவங்க உடனடியா எதுவும் செயல்படலை. ரொம்ப சாவகாசமா 2 நாள் கழிச்சு காங்கிரஸ் தேடி வந்து லெட்டர் கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன ஒன்று சுத்தப்படாது போட்டுருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் இவங்க தேடி வர்றாங்க. ஜெயலலிதாவே மற்ற கட்சி இது ஆஃபீஸுக்கு போன வரலாறுலாம் உண்டு. இவர் அந்த மாதிரி ஒன்று நடத்தலை. அது அவங்களோட சாய்ஸாக இருக்கலாம், நான் சொல்ல வரல. பட் நெருக்கடியில் அவங்க இப்போதும் எந்த முனைப்பும் காட்டாமல் ஒப்பாரி டூல் கிட்ட இறக்கிட்டு இருக்கிற ஒரு பார்ட்டி அரசை நடத்தினா 5 வருஷம் ப்ளேம் கேம் தான் போகும். பிம்ப அரசியலை தான் அவர்கள் இன்னும் வலுப்படுத்துவாங்க. இது ஒரு சீரழிவாக இருக்கும். இந்த கிரைசிஸில் இந்த எக்கனாமிக்கலாக நாம் இருக்கிற ரொம்ப மோசமான சூழல் தொடர். நேற்று ஒரு இது பார்த்தேன், அமெரிக்காவில் மட்டும் 11.7% வேலைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதனுடைய ஒட்டு மொத்தமாக அது சேமிக்க போகிற தொகை $1.2 ட்ரில்லியன், $1,13,00,000. இங்கேயும் அந்த தாக்கம் ஏற்படுமே. இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. டெய்லி ஒரு கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு வருது. டிசிஎஸ் லே ஆஃப் பண்ணுறாங்க. அடுத்தது காக்னிசன்ட்னு நினைக்கிறேன், அவங்க லே ஆஃப் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்தியாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் எல்லாமே ஏன் ரீப்ளேஸ் பண்ண போகிறது, டெஸ்டிங்கு, இதை மாதிரியான வேலைகள் தான், ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்கிற வேலைகள் தான். இதில் இவர்கள் இந்த லே ஆஃப்ஸ் வந்து வரப்போது முதல் காலாண்டில் மட்டும் 70,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் மேலும் வந்துகிட்டு இருக்கு. இந்த வளைகுடா போர் காரணமாக அல்லது மேற்காசிய போரின் விளைவாக அது விலை உயர்வை, கடுமையான விலை உயர்வை எதிர்கொள்ள போகிற நேரத்தில் மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் டீம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த வகையில் இந்த அரசை அமைப்பதில் கூட ரொம்ப லேசியா, லெத்தாஜிக்கா, ஒருத்தரோட மூஞ்சுக்காக மட்டும் காத்துட்டு இருக்கிற ஒரு அரசு இந்த நேரத்தில் இருந்தால் அது ஒரு தற்கொலை முடிவாக இருக்கும். அதை செய்ய முடியாது. இதுக்கு மேலேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? கட்சிகள் தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணணும். இதை தாண்டி அந்த ஆஃபரை தாண்டி இவர்கள் போக விரும்பலன்னா அது ஒரு சிக்கல். அடுத்த ஆட்சி என்ன, சரி போட்டோம், ஆளுநர் ஆட்சி வரட்டும், மறு தேர்தல் வரணும்னா அது யூனியன் கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஆளுநர் ஆட்சி வரும், அவ்வளோ காலம் வேணாலும் நீட்டிட்டு அவர்கள் 1 வருஷம் நீட்டிக்கலாம், 1 வருஷத்தை 2 வருஷம் கூட நீட்டிக்கலாம். 2 வருஷம் கழிச்சுன்னா எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திக்குவோம்ப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது, எலெக்ஷன் கமிஷனில் போய் நிற்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனை ஞானேஷ்குமார் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் 2 முதல் ஆப்ஷனை விட டேஞ்சர். அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது, திமுகவுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷனு. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதிமுகவினுடைய கண்டிஷன்ஸுக்கு திமுக ஒரு அரசாங்கம் நடத்தினா அது எப்படி போய் முடியும்? அதோட விளைவுகள் என்ன நமக்கு தெரியாது. அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் என்ன, அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலேருந்து திமுக தன்னோட கண்டிஷன்ஸை கொடுக்குறது. அது ஒரு சிக்கலான ஒரு தீர்வு. இது 4 இப்போ நமக்கு இருக்கிறது என்னென்னா, கண்ணெதிர்க்க இருக்கிறது 4 ஆக சிக்கலான தீர்வுகள். இதை தவிர இதுக்கு வெளியில் ஒரு தீர்வு இல்லை. நான் ஒருபோதும் டிவிக்கே பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக இருக்கும்னு நான் நம்பலை. ஏன்னா இந்த பிம்ப அரசியல் ஹிந்துத்துவ அரசியலுக்கு சற்றும் குறைந்ததல்ல. அது எதையும் ஏற்றுக்கும், எதையும் தூக்கி போடும். அதனால் இதில் இந்த 4 ஆப்ஷன் இருக்கிற ஒரு காலம். இதுக்கு வெளியில் வேறு தீர்வே இல்லை தோழர். தமிழ்நாடு தன் வரலாற்றில் நவீன கால தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் உருவான பிறகு அதன் வரலாற்றில் எதிர்கொண்டிருக்கிற மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை இதுதான். இதில் நாம் ஒன்றும் பேசுகிறதுக்கெல்லாம் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இதற்கு மேலே இதில் வந்து கருத்து சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு குழப்பமாக இருக்குது இதில் ஏன்னா எந்த ஆப்ஷனையும் என்னால் நியாயப்படுத்திடவே முடியாது. முதல் 2 ஆப்ஷன் அப்பட்டமான தற்கொலை. 2வதுல ஏதோ ஒரு தவணை வாங்குறதுக்கான காலம் இருக்குது.
ஆனால் அது நாம் வந்து இவ்வளவு காலத்தில் வந்து அதிமுக ஒரு 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 ஹிந்துத்துவா இன்க்ளினேஷனில் இருக்குங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவர்கள் ரொம்ப சுலபத்தில் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கங்கிற விவாதத்தை அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நாம தான் வச்சுருக்கோம் இது வரைக்கும். அது இனிமே திடீர்னு ஒரு கண்டிஷனால மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. யூனியன் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் இந்த நாளில் எதை எடுத்தாலும் யூனியன் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் இருக்குங்கும்போது என்னால் ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியல. ஆனால் சிக்கல் என்னவென்றால் இந்த நாளிற்கு வெளியில் வேறு ஆப்ஷன் இல்லை. டிவிக்கு வர்றதும் ஆளுநர் கவர்மெண்ட்டு, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, இது இப்படின்னு எந்த சாய்ஸை நம்ம எடுத்தாலும் அதில் சிக்கல் இருக்குது. இதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வழி என்ன வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இல்லை, இதை வந்து இப்போ திமுக வந்து அதிமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குது. இப்போ திமுக இதுவரைக்கும் வச்ச குற்றச்சாட்டுகள், அதிமுக மீது வச்ச குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன நியாயத்தை வந்து திமுக கற்பிக்கும்? இல்லை, எனக்கு அது தெரியாது. முதல்ல இது வரட்டும். இதுதான் நடக்கும் போதுன்னு எனக்கு தெரியாதே. இல்லை, அதாவது நம்பரை நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாலும் கூட நம்பருக்கு எங்கே போகிறது? பாமக விசிக ரெண்டையும் சேர்த்தா தானே இந்த நம்பரை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் சேருவாங்களான்னு தெரியாது. கம்யூனிஸ்டுகள் என்ன பதில் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதுக்குள்ளே ஏன் அந்த கன்க்ளூஷனுக்கு போகிறோம்? நான் விவாதிக்கிறது என்னென்னா, இது எல்லாமே வெறுமனே ஒரு 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 அனுமானங்களாக இருக்கும்போது அதில் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. நான் வலியுறுத்த விரும்புகிறது 4 ஆபத்தான இல்லை கடினமான ஆப்ஷன்கள் இருக்குது. சரியா? இதற்குள்ள என்ன செய்ய போகிறோங்கிற குழப்பம் தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி என்னுடைய அறிவுக்கு அது புலப்படலை. இதில் ரெண்டு முக்கியமான ஆபத்தை தான் நான் இதில் என்னால் சொல்ல முடியும்னா, என்னோட அனுபவத்தில் இல்லை இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்ததன் அடிப்படையில் சொல்கிறதுன்னு சொன்னால், ஆமாம், இந்த அனுமானத்தில் நான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதனுடைய தாக்கத்தை குறைவாக மதிப்பிட்டிருக்கேன். ரொம்ப ஒரு இல்லை, எல்லாருமே அப்படி தான் மதிப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கணும். நம்ம ஒரு ஒரு டயக்னோசிஸில் வந்து நல்லா அப்படியெல்லாம் மோசமாக போயிடாதுங்கிற நம்பிக்கையோட தானே நம்ம பிளட் டெஸ்ட் கொடுப்போம். இப்போ இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இப்போ போய் ரத்தம் கொடுக்கும்போதே கட்டாயமாக எனக்கு சத்தியமாக எனக்கு டைஃபாய்டு வரும் அப்படின்னுலாம் நம்பிட்டு நம்ம ரத்தம் கொடுக்க போகிறதில்ல. என்னையா 100 பேர் பிளட் டெஸ்ட் கொடுத்தா 2 பேருக்கு டைஃபாய்டு இருக்கும் விடு, நம்ம 98% நம்புவோம், 2% நம்ப மாட்டோம். ஆனால் 2% 100 பேர் கொடுக்கும்போது 2 நடக்குங்கிற மாதிரி இது நடந்திருக்கு. இது ஒரு பிஹேவியரல் ஷிஃப்ட்டுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இது ஒரு நடத்தை மாற்றம், மாஸ் ஒரு பெருங்கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற நடத்தை மாற்றம். இந்த நடத்தை மாற்றம் அரசியல் ரீதியாக மட்டுமில்லை, மனித வாழ்வின் எல்லா தரப்பிலும் எதிரொலிக்கும். ஏற்கனவே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதை யாரும் பெருசாக பொருட்படுத்தலை. நடக்கிற குற்றங்களில், குடும்ப பிரச்சனைகளில் இது எல்லாமே வெளிப்படுத்தும். இந்த குழந்தைகள் உங்கள் குழந்தை விஜய்க்கு ஓட்டு போடுன்னு தகராறு பண்ணுதுன்னா, நாளைக்கு எனக்கு கம்பெனி வச்சு கொடுன்னு தகராறு பண்ணும், நாளைக்கு எனக்கு சூப்பர் பைக் வாங்கி கொடுன்னு தகராறு பண்ணும். என்ன, இவர்கள் தான் இந்த பிரச்சனைக்குரிய குழந்தைகள் நாளைக்கு எதிலும் திருப்தி இல்லாமல் எல்லாத்துலேயும் பழி போட்டு எல்லாத்துக்கும் பழி போடுவாங்க, எதுலேயும் திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. இவர்கள் ரொம்ப சுலபமாக ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஐ கெஸ் அவர்கள் ஆல்ரெடி ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷனுக்கு போயிட்டாங்க, அந்த ரீல்ஸ் அடிக்ஷனுக்கு போயிட்டாங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் ரேண்டமாக குழந்தைங்க இருக்கிற ஏதோ ஒரு பஸ்ஸில் இறங்குங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறேன். 10 பேர் குழந்தைங்கள வச்சிட்ருக்காங்க. ஒரே ஒரு குழந்தை, கண்ணாஸ்பத்திரி பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க, பெற்றோர்கள் வச்சுருக்காங்க. ஒரு 14 பேரை பார்த்துருப்பேன் டோட்டலாக. அட் டைமில் 10 பேர் இருந்தாங்க, 10 பேர் உட்காந்துருந்தாங்க. டோட்டலாக ஒரு 14 பேரை பார்த்துருப்பேன். 2 குழந்தைங்க தான் கையில் ஃபோன் இல்லாமல் இருந்தாங்க. கம்ப்ளீட் அதுவும் 3-4 வயசுக்குள்ள ஃபோனை அவங்களால பிடுங்கவே முடியல. உடனே தகராறு பண்ணுறாங்க. பேபி சிட்டரே இந்த ஃபோன் தான். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த இதில் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. அவர்கள் தன்னுடைய முடிவெடுக்கிறது எல்லாத்துலேருந்து இதன் வழியாக செய்கிறாங்க. இதை புரட்சி எழுச்சி அப்படின்னு வந்து ஏதோ சேலம் டாக்டர் சிவராஜ் சிவகுமார் விளம்பரம் மாதிரி இதை வந்து ஒரு பேரெழுச்சி உருவாயிடுச்சுன்னு தயவு செஞ்சு நம்பி நாசமாக போக வேண்டாம். இது ஒரு மோசமான நடத்தை வீழ்ச்சியின் அறிகுறி. குறை சொல்லுங்க, நான் வேறு எதிர்வினையே ஆற்றலை. நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்களா, 1000 அதை சரி செய்கிறதுக்கான 1000 இருக்குது. ஒற்றுமையும் தொடர் நடவடிக்கைகளும் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு எதிர்வினையை செய்ய முடியும். பாஜகவையே
பணிந்து வர வைக்கிற மாதிரியான போராட்டங்கள் இந்தியாவில் நடந்தது. விவசாயிகள் போராட்டம் அப்படி தான் நடந்துச்சு. விவசாயிகள் போராட்டம் லெவலுக்கு போக வேணாம், 2 நாள் இங்கே கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தபோது பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. வெறும் 2 நாள் பெங்களூரில் இருக்கிற ஆயத்த ஆடை தொழிலாளர்கள் 2 நாள் கண்டினியூஸாக போராடினாங்க. கவர்மெண்ட் இறங்கி வந்தது. இதன் வழியாக நீங்கள் செய்ய முடியும். ரீல்ஸை பார்த்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்து. அது உங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. வேர்ஸ்ட் சீக்கிரம் வந்துடுறது நல்லது. அதனால் இந்த செய்தி நாம் சுதாரிச்சுக்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்குதுங்கிறதுக்காக பைக் வாங்கி தர்றதை விட மோசமான ஒரு செயல் இது. எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோங்கிறத செய்யணும். அது ஒரு நீண்ட விவாதம் தேவைப்படுகிற ஒன்று. ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன். இது குறித்து எனக்கு இதில் எந்த தெரிவும் இல்லை. நான் பிளாங்காக இருக்கேன், குழப்பமாக இருக்குது. இது ஒரு தேவையில்லாத மீள முடியாத புதகுழிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோமோ, ரொம்ப மினிமம் வாய்ப்பு, அதீத உழைப்பு தேவைப்படுகிற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. மேபி எப்பவும் கொஞ்சம் கூடுதலாக பயப்படுறது என்னோட இயல்பு. அதை பார்த்துட்டு இன்னொன்று இதை நான் இப்போ சொல்லலை. வாய்ப்பு இருக்கிறவர்கள் இதற்கு முன்பு என்னோட சில பாட்காஸ்ட் இருந்தால் அதில் இந்த எச்சரிக்கையை நான் கொடுத்துட்டே இருந்திருப்பேன். இந்த சமூக ஊடக அடிமைத்தனம் பொதுமக்களினுடைய இயல்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இது சமூகத்தின் பல அடுக்குகளில் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டேஞ்சர் சைன் அப்படின்னு சொல்லி முன்பே பேசியிருக்கோம். அது அரசியல் ரீதியாக வெளிப்படாதுன்னு நான் கொஞ்சம் பேராசைப்பட்டுட்டேன். அது அரசியல் ரீதியாக வெளிப்பட்டிருக்கு. நான் விழித்து கொள்ள வேண்டிய தேவை இது. இதில் கிரிட்டிசிசம் அதுக்கு எனக்கு தயக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கவர்கள் இந்த கோணத்தில் பரிசீலிக்கிறது நல்லதுன்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக ஒரு சமூகத்தையே மறுபடியும் அலச வேண்டிய தேவை இருக்கிறது. பகுப்பாய்வு செய்து அரசியலில் மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தினுடைய அடுத்த இயல்பான நடத்தையிலேயே அதை வலியுறுத்துறதுக்கு வேற 2-3 விஷயம் சொல்கிறேன். இதை குற்ற உணர்வு கொள்ள அவசியம் இல்லை. அறிவுபூர்வமாக செயல்படுபவர்கள் குற்ற உணர்வு கொள்ள அவசியம் இல்லை. இந்த நடத்தை மாற்றத்தை நீங்கள் ரொம்ப நம்புகிற பிரபலங்களே கூட அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் ரியாக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது பொதுவாக அந்த ஒரு மாப் மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்துது. இதை நம்ம தடுத்துருக்கலாமோ, முன்பே தெரிஞ்சிருந்தால் தடுத்துருக்கலாமோன்னு நினைக்கலாம். சான்ஸே கிடையாது. எளிமையான உதாரணத்தோடு அதை சொல்கிறேன். நீங்கள் போய் காரமடையில் நின்றுட்டு, எப்போ ஊட்டியில் டிராஃபிக்காக இருக்குது, இது இல்லை, ஹோட்டல் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, 7 மணி நேரம் 8 மணி நேரம் ரன்னிங்கில் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது, திரும்பி போயிடுங்க, அப்புறம் ஒரு நாள் ஊட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊட்டி போகிற எத்தனை பேர் திரும்புவாங்க? என்ன நடந்தாலும் நாங்கள் போய் பார்த்துட்டு திரும்புவாங்க இல்லையா? இவர்கள் அந்த மாதிரி ஒரு ஃபன் ஒரு வைப் மென்டாலிட்டியில் எல்லாரும் போகிறாங்க, நானும் போயிடுறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இவர்கள் எல்லாரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சின்னவர்கள் மட்டும் இல்லை, நம்ம வெறுமனே ஜென்சியை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. இது ஒரு டிப்பிக்கல் சோஷியல் மீடியா அடிக்ஷனுடைய விளைவு. அதை ஒரு நிறுவனத்தை வச்சு பண்ண முடிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் அதை நம்ம கணிக்கல அப்படின்னாலும் கூட, கணிச்சிருந்தாலும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மேபி 1 or 2 இடங்களில் நீங்கள் மாற்றிருக்கலாம், அல்லது பதறி வேறு ஒரு இது செஞ்சுருக்கலாம். இது ஒரு இது பண்ணுறதுக்கு குற்ற உணர்வு கொள்ள அவசியம் இல்லை. ஆனால் இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாங்கிறத ஒற்றுமையோட நிதானத்தோட யாரும் பழி போட்டுக்காமல் சரி செய்ய முயற்சி செய்தால் அதன் விளைவு நம்ம வீட்டிலே இருக்கும். போய் நீங்கள் அரசியல் களத்தில் ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அது கட்சிங்கெல்லாம் பார்த்துக்க போகுது. இது வீடுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி, சரிவு, இட்ஸ் அ லேண்ட்ஸ்லைட். ஒரு நிலச்சரிவை போல. நிலச்சரிவை நிறுத்துறதுக்கு நம்மக்கிட்ட வழி கிடையாது. ஆனால் அதன் பிறகு அதை சரி செய்துக்கிறதும் அதிலிருந்து தப்பிக்கிறதும் மீண்டு வர்றதுக்குமான வாய்ப்பு உண்டு. நாம் அதை நோக்கி தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப இன்னொரு பார்வையிலேருந்து இதை பார்த்துருக்கீங்க. அரசியல் மாற்றம் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.